அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். இன்றைக்கு சாலையோரத்தில் புறம்போக்கு இடங்களில் வசிக்கும் ஏழை எளிய சாமானிய மக்கள், ஒன்று குடித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய சிறிய வாடகை வீடுகளில் வசிக்கும் மக்கள், ஓரளவு நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், இப்படி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகையில 18 வயதிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களில் குறைந்தது 90% மக்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறையாவது அவர்கள் கடன் வாங்கி இருப்பார்கள். அந்த கடனை அடைத்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்திருப்பார்கள். ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, நடுத்தர மக்கள், மேல்தட்டு மக்கள், அதுல அவர்கள் வாங்கக்கூடிய கடன்களில் 70% பேர் அந்த கடன்களை முழுமையாக அடைத்து அந்த கடன்களின் மூலமாக அவர்கள் ஏதோ ஒரு சொத்து, இப்போ ஹவுசிங் லோன் வாங்குறவங்க ஒரு வீடுங்கிற ஒரு சொத்தை சேர்த்திருப்பாங்க. 4 வீலர் ஒரு லோன் வாங்குறவங்க அந்த காருங்கிற ஒரு சொத்தை அனுபவித்திருப்பார்கள். அதை அடைந்து அதை முழுமையாக அவர்கள் பூர்த்தி செய்து அதிலிருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா ஒரு 30% மக்கள் அதுல அந்த கடனை அவர்கள் சரிவர திருப்பி செலுத்த முடியாத காரணத்தினால், அதாவது அவர்கள் போட்ட திட்டங்கள் தோல்வி அடைந்த காரணத்தினால், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக, அல்லது வேலை இழப்பு, எதிர்காலத்தில் வரக்கூடிய சம்பளம் வராம வேலை பிரச்சனையாகிறது, அவர்கள் வீட்டுல ஒரு நோய்வாய்ப்பட்டு அல்லது விபத்துக்கள் நடந்து அல்லது உடல்நிலை மோசமாகி இப்படி பல விதத்திலும் அவருடைய வருமானம் பாதிக்கப்பட்டு அவர்கள் அந்த கடனை செலுத்த முடியாமல் அவர்கள் அந்த வீட்டை ஜப்தி பண்ணி அந்த வீட்டில் இருந்தவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அல்லது தொழிற்சாலை அந்த கடன் கொடுத்த நிதி நிறுவனங்களோ பேங்கோ பூட்டி சீல் வைக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது வாங்கின பொருள்களை பறிமுதல் பண்றது, வாகனங்களை சீஸ் பண்ணிட்டு போறது, டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி பொருள்களை சீஸ் பண்ணிட்டு போறது, இப்படி அவர்கள் அந்த கடனை செலுத்த முடியாமல் 30% பேர் அதுல தோல்வியுற்று அவர்கள் அந்த கடனில் சிக்கி தவிக்கிறார்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் தான் இந்த கடன்கள்ல மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ ஏன் மனிதர்கள் கடன்னா என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் நமக்கு வரும் என்று நம்பக்கூடிய, எதிர்காலத்தில் கண்டிப்பாக நமக்கு சேரும் என்று நம்பக்கூடிய ஒரு வரவு, ஒரு பணத்தை பணயமாக வைத்து இன்றைக்கு நிகழ்காலத்தில் நமக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பொருள்களையும் அனுபவிப்பது அல்லது வாங்குவது, அதை நம்ம சால்வ் பண்ணிக்கிறது, நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாதாரண 2 வீலர் லோன், 4 வீலர் லோன், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இப்படி வீட்டு உபயோக பொருட்கள் ஆரம்பிச்சு இன்றைக்கு ஹார்ட் சர்ஜரி இல்ல கிட்னி சர்ஜரி, அது மாதிரி ஏர் இம்ப்ளான்ட் பண்றது, முடிய வளர செய்வதற்கான அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் அழகு, அதாவது முகத்தை எங்கேயாவது முகத்துல எக்ஸ்ட்ரா எங்கேயாவது குரோத் இருந்ததுன்னா, கட்டி இருந்ததுன்னா, அல்லது முகம் உதடு கோணலா இருந்ததுன்னா இதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய அழகு சிகிச்சை, அந்த அறுவை சிகிச்சைகள். ஏன் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு டூர் போறது கூட கடன் கொடுக்கிறார்கள். நீங்க டூர் போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் 10 நாள் 15 நாள் வெளிநாட்டுல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வியட்நாம், பாட்டையா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி இடங்களுக்கு டூர் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷம் நீங்க அந்த கடனை கட்டி தீர்த்துக் கொள்ளலாம். இப்படி இன்றைக்கு கடன் என்று சொல்லி கடன் கொடுக்காத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு கடன் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வியாபித்திருக்கிறது. இதுல என்ன, இதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா நுகர்வு கலாச்சாரம். நாம விளம்பரங்களில் பார்த்து விளம்பரங்கள் மீது மோகம் கொண்டு எல்லா பொருள்களையும் எல்லா வசதிகளையும் நம்ம ஒரே நேரத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா இந்த கடனுக்கு, இந்த கடன் நம்ம தலையில் சுமத்தப்படுவதற்கு முக்கியமான காரணம். இதுல வங்கிகளில் வாங்கக்கூடிய கடன், இந்த பஜாஜ், HDB, HDFC பேங்க், இந்த 0% EMI இந்த மாதிரி வாங்குற கடன்கள்ல அவர்கள் என்ன கடனை கட்ட முடியாத சூழல்ல அவர்கள் அந்த சிவில் ஸ்கோர் பாதிக்கப்படும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த கடனை வசூல் பண்ற ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அவர்கள் வீடுகளுக்கும் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல அவங்க காவல்துறையில் புகார் செய்வார்கள் அல்லது கோர்ட் மூலமா அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள். பல நேரங்களில் பல இடங்களில் கடன் வாங்கி மோசடி செய்யும் எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா அவங்க மேல காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த கடன்ல உருவாகுது. சரி, இந்த கடன் யாரு இந்த கடன் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலா மனோதத்துவ நிபுணர்கள் இந்த கடன் வாங்குறவங்களுடைய அந்த சைக்காலஜியா இது பண்ணப்ப யார் இந்த மாதிரி கடன்கள் வாங்குறாங்க அப்படின்னா, எதிர்காலத்தை பற்றி சிறிதும் கூட கவலை இல்லாதவர்கள், எதிர்காலத்துல நாம எப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான கனவுகளும் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் லட்சியங்கள் இல்லாதவர்கள், இன்றைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டா
போதும், இன்றைக்கு இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்தா போதும், நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், தான் என்ற எண்ணம் உடையவர்கள், அவங்க தான் செய்வதுதான் சரி என்று நம்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்குறது பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கடன் வாங்குறாங்க, அதிகமாக கடன் வாங்குகிறார்கள். அவர்கள் கடன் வாங்குவது மட்டுமல்ல, அவங்க தான் கடன் அப்படிங்கிற சேற்றில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நாம இந்த கடன் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு இம்பல்ஸ், அதாவது ஒரு மனோதத்துவ ரீதியா அவர்கள் தொடர்ந்து கடன் வாங்கி அந்த கடன் அடைத்து, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது, அந்த இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு அவங்க வேற ஒரு தனிநபர்கிட்ட போய் அவர்களுக்குள்ள அந்த உறவையும் நம்பகத்தன்மையும் பயன்படுத்தி அவங்க கிட்ட போய் அந்த கடனை கேட்டு வாராந்திர தவணை அடைக்கிறது, இஎம்ஐ கட்டுறது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அந்த நடுத்தர கீழ்த்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 அல்லது 5 சுய உதவி குழுக்கள்ல அவர்கள் உறுப்பினர்களா இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மைக்ரோ பைனான்ஸ் என்று ஸ்மால் பைனான்ஸ் இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக ஏராளமான ஃபண்டிங் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழு மூலமாக அந்த கடன் வாங்கிட்டு வாரம் புதன்கிழமை ஒரு இஎம்ஐ ஒரு 1000-1500 ரூபாய் கட்டுறது, அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு இஎம்ஐ கட்டுறது, இப்படி வாரம் ஒரு இஎம்ஐ கட்டுறது, மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுறது, பஜாஜ் பினான்ஸ்ல வாங்கிக்கிறது. அது போக தெரிஞ்சவங்க கிட்ட வந்தவங்க போனவங்க எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் கடன் வாங்கி அவர்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு கடன் வாங்குறது அப்படிங்கிற அந்த சைக்காலஜி தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, இந்த கடனை எப்படி நம்முடைய வருமானத்தை வைத்து தீர்ப்பது அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு அந்த எண்ணமே, அந்த சைக்காலஜி அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. இது ஒரு விஷ சைக்கிள், அதாவது விஷய சைக்கிள் அப்படிம்பாங்க, ஒரு விஷ சுற்று. அதாவது இப்போ ஒரு புதகுழியில விழுந்தவங்க அந்த புதகுழியில இருந்து மீளணும்னா என்ன பண்ணணும்? கைய கால அசைக்கவே கூடாது, அமைதியா இருக்கணும். ஆனா அவங்க அந்த புதகுழியிலிருந்து மீள்றதுக்கு கைய கால அசைச்சாங்கன்னா சீக்கிரம் அந்த புதகுழியில அமிழ்ந்து போவார்கள். இந்த கடன் வாங்குறவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, மீண்டும் எங்க கடன் கிடைக்கும் இந்த கடனை அடைப்பதற்கு அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான அந்த முயற்சியை தான் அவங்க எடுக்கிறாங்களே தவிர அவங்க முழுமையாக அந்த கடனில் இருந்து அவர்கள் விடுபட விரும்புவதில்லை. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 70-80% நம்மளுடைய வாசகர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு பினான்சியலா ஒரு ஸ்டெபிலிட்டியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான். அது எனக்கே நல்லா தெரியும். அதுல அவர்களுக்கு இந்த வீடியோ பயன்படாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இந்த நம்ம கடனை பற்றி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பயன்படாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை சேர்ந்த உறவுகள், அவர்களை சேர்ந்த நண்பர்கள், அவர்களிடம் பணிக்கு வேலையில் இருப்பவர்கள் யாராவது இது போன்ற சூழ்நிலையில் அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களுக்கு இந்த சொல்லக்கூடிய ஆலோசனைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இந்த சூழலில் இருந்து மீட்பதற்கு நாம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பயன்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமூகத்துல சீரழிவு அப்படின்னு எப்ப ஏற்படுது அப்படின்னா, எப்ப ஒரு மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு பிரச்சனை வரும்போது, அவர்கள் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும்போது, அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, உடனடியாக அவர்கள் இந்த கடனை நோக்கி ஓடுகிறார்கள். அப்போ இந்த கடனை நோக்கி ஓடும் பொழுது இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகை செய்திகளை படிக்கிறோம். கடன் தொல்லை காரணமாக குடும்பமே தற்கொலை, கந்து வெட்டிக்கு வாங்கி, வார வெட்டிக்கு வாங்கி, மீட்டர் வெட்டிக்கு வாங்கி தங்களுடைய தொழில போட்டு அந்த தொழில் தோத்து போனவங்க. அதே மாதிரி இந்த ரம்மி சர்க்கிள்ல விளையாண்டு, இந்த ரம்மி சர்க்கிள்ல அந்த மாதிரி இந்த V2M சொல்லுவாங்களே, விளம்பரம் இது பண்றதுக்கு ஒரு தொகையை கட்டுறவங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் குறுகிய காலத்தில் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல கடனை வாங்கி, குழுல கடன் வாங்கி, ஏதோ ஒரு இதுல கடன் வாங்கி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சீட்டாட்டத்துல தோக்குறது, ரம்மி சர்க்கிள் விளையாடுறது, அது மாதிரி இந்த விளம்பரங்கள் பார்த்து அதுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றது, இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆயிடுறாங்க, அவங்க லாக் ஆகி அந்த இடத்துல இருந்து அவங்க மீள முடியாமல் ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுது, அவங்க கடன் நோக்கி போறாங்க. இந்த இடத்துல நிதி நிறுவனங்கள் இந்த மாதிரி கடன் கொடுக்கறவங்க அவர்களை சட்டபூர்வமாக தொந்தரவு பண்ணுவாங்க, காவல்துறை மூலமாக தொந்தரவு பண்ணுவாங்க, அல்லது கோர்ட் மூலமா அவங்களை அவங்க கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா தனிநபர்கள்ட்ட வாங்குறாங்க பாருங்க, அதாவது ஃபைனான்ஸ், தனிநபர்கள் ஃபைனான்ஸ் பண்றாங்க. இப்ப டெய்லி கட்டுற மாதிரி வாங்குறது, வாரம் கட்டுற மாதிரி வாங்குறது, கந்து வட்டிக்குன்னு வாங்குறது, 2 ரூபா வட்டியில, 3 ரூபா வட்டியில, 5 ரூபா வட்டியில, 10 ரூபா வட்டியில, 100க்கு 10 ரூபா வட்டி, 100க்கு 20 ரூபா வட்டி, இந்த மாதிரி அதிகமான வட்டியில வாங்கி அந்த வாங்குறவங்க அந்த கடன் கொடுக்கிற நபர்களுடைய அடிமைகளாக மாறிவிடுகிறார்கள் அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல கடன் வாங்குறாங்க, அந்த கடன் வாங்கும் போது அவங்க எப்படி போய் வாங்குறாங்க, சிரிச்சுக்கிட்டு, கூணி குலைஞ்சு அவங்க கிட்ட எப்படியாவது அவங்க நம்பிக்கையை பெற்று அந்த கடனை வாங்கிடணும் அப்படின்னு வாங்குறாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, இந்த கடனை கட்ட முடியாத சூழல்ல இன்னொருத்தர்கிட்ட போகும்போது இன்னும் அதிகமான ஒரு பணிவு, இன்னும் அதிகமான ஒரு குலைவு, இன்னும் சொல்ல போனா
பெண்கள், நாம் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல வரல, நிறைய நம்ம பத்திரிகைகளை படிக்கிறோம். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த பைனான்ஸை வந்து ஒரு ஒரு ரவுடி ராஜ்யம் மாதிரி தொழில்கள் பண்றவங்க எல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம பத்திரிகைகளை செய்திகளை படிக்கிறோம். அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே தாங்க கஸ்டடியில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய சொத்துக்கள் எழுதி வாங்குறது, அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரி எத்தனையோ அராஜகங்களை நம்ம வந்து பத்திரிகைகள் செய்திகள் படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டு பெண்களை தங்களுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துவதற்காக அந்த பணம் கடனாக கொடுத்தவர்கள் அவர்களை பயன்படுத்தி அது வந்து பிரச்சனையாகி அது வெளியே தெரிஞ்சு போலீஸ் கேஸ் அப்படின்னு போய் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பத்திரிகைகளில் நம்ம செய்தியா படிச்சிருக்கிறோம். இன்னும் இது வந்து தெரிந்த விஷயங்கள், ஆனால் தெரியாம நிறைய இடங்கள்ல இந்த கடன் வாங்கின இந்த பெண்கள் வந்து அவர்களுக்கு கடன் கொடுத்தவர்களிடம் அவர்களுடைய அந்த பாலியல் தேவைகளுக்கு இணங்கி போய் அவர்கள் தங்களுடைய தன்மானத்தையும் தங்களுடைய மாண்பையும் இழந்து அவர்களுடைய அந்த தனித்துவத்தை இழந்து அவங்க வந்து ஒரு மோசமான அடிமைகளாக மாறி போய் அதிலிருந்து அவர்கள் தொடர்ந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த கடன் வாங்கினவங்க அதுல விழுந்து அதுல இருந்து எப்பவுமே அதுல இருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போயிடுறாங்க. இப்போ இதுல எல்லாம் வந்து நம்ம சொல்ல வர ஏன் இதெல்லாம் நம்ம இவ்வளவு நம்ம இதா பேசுறோம் அப்படின்னா, இந்த சமூகத்துல வந்து இந்த மாதிரி சீரழிவுகள் நடக்கும்போது பல இடங்களில் என்ன ஆகுது, அடிதடி, தகராறு, காவல்துறையில புகாரு, கோர்ட்டு கேஸு, ஏன் பல நேரங்களில் கடன் கொடுத்தவர்களுக்கும் கடன் வாங்குபவர்களுக்கும் உண்டான பிரச்சனைகளில் பல கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த கடன் என்ற அந்த அசுரன் தன்னுடைய கொடுங்கரங்களால் கடன் வாங்கியவர்களுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து அவர்களை வந்து ஒரு மிக கொடுமையான சூழலில் தள்ளி அவர்கள் வந்து அந்த வாழ்நாள் முழுவதும் அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழலுக்கு உள்ளாகி விடுகிறார்கள். இல்ல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து கடன் கொடுத்தவர்கள் வந்து கடன் வாங்கியவங்க கிட்ட வந்து கேட்கும் போது அவர்களுக்குள்ள வரக்கூடிய சண்டை, இந்த பிரச்சனையில அந்த கடன் வாங்கியவருடைய அந்த பல்ஸ் ஜாஸ்தியாகி, அவர் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகி, அவர் உடம்புல ஏராளமான கார்டிசால் சுரந்து, நச்சுப்புறங்கள் சுரந்து, பிரஷர் ஜாஸ்தியாகி, ஒவ்வொரு முறையும் அவர்கள் கடனுக்கு பதில் சொல்லும் பொழுது ஒரு பயத்தோடும் ஒரு பதட்டத்தோட அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய உடல்நிலையும் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. அப்போ ஒரு சமூகத்துல வந்து ஒரு சின்ன சின்ன யூனிட்டா இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நமக்கு வந்து வெளியே தெரியறது ரொம்ப கம்மி, ஆனா வெளியே தெரியாம இந்த பிரச்சனை வந்து ஏராளமான குடும்பங்கள் இந்த கடன் சூழல்ல சிக்கி ரொம்பவும் தவித்து அந்த குடும்பங்கள் வந்து எந்த விதத்திலையுமே அவர்கள் அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழல் வருது. குறிப்பா வந்து அந்த குடும்பங்கள் தங்களுடைய தன்மானத்தை இழந்து விடுகிறார்கள். குறிப்பா அந்த பெண்கள் அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு ஒரு அடிமைகளாகவே மாறிவிடுகிறார்கள். அவங்க கிட்ட போய் சிரிச்சு குழஞ்சு வேற வழி இல்லாம அவங்க என்ன சொன்னாலும் திட்டினாலும் கேட்டு பல நேரங்களில் அவர்களுடைய என்ன தேவைகளுக்கும் இவங்க இணங்கி போற இப்படி எல்லாம் வந்து பல விதத்திலும் அந்த குடும்பங்கள் சீரழிகிறத இன்னைக்கு வெளியே தெரிஞ்சது ஒரு 5% 10% தான். வெளியே தெரியாம நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப சமூகத்தில் இந்த மாதிரி சீரழிவு நடக்கும்போது நம்மை சுற்றி 70% மக்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பங்கள் ஒரு சீரழிவும் ஒரு நிம்மதியற்ற சூழல் இருந்ததுன்னா அந்த குடும்பங்களில் வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப சாதாரண நிலைமையில ஆரம்பிச்சு ரொம்ப வெற்றிகரமா பணம் சம்பாதித்த எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அவர்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுபவர்களாக மட்டும் இருந்திருக்கிறார்கள். அவங்க தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக கடும் உழைப்பை செலுத்தினவங்களா இருக்கிறாங்க. அந்த பணத்தின் மீது மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாக அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு ஆசையும் பேர் ஆர்வமும், இன்னும் சொல்ல போனா வெறிங்கிற வார்த்தை கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல வெறியா இருக்கிறது தவறு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு உழைப்பும் ஒரு பணத்தை சேமிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்று பேர் ஆர்வத்துடன் தொடர்ந்து உழைத்தவர்கள் அந்த நிலையை வந்து நிச்சயமாக அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிறது இது ஒரு சைக்காலஜி. கடன் அப்படிங்கிறதே வந்து தன்னுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இல்லாமல் தற்காலிகமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான ஒரு மனநிலை தான் இந்த கடன் அப்படிங்கிறது. இப்போ இந்த இந்து மித்தாலஜில ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது இந்த வானத்துல வந்து யதாஸ்து அப்படிங்கிற தேவதைகள், ஆயிரக்கணக்கான தேவதைகள் அப்படியே பறந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு இந்த கடன் வாங்குற ஒரு நபருடைய சைக்காலஜி எடுத்துக்குவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இன்னைக்கு இந்த இஎம்ஐ வந்துருச்சு, யாராவது கிட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி இன்னைக்கு இந்த குழு கடனை அடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தேவதை என்ன சொல்லுமாமா, யதாஸ்து அப்படியே ஆகட்டும். யதாஸ்துங்கிறதுக்கு அந்த சமஸ்கிருத வார்த்தை என்னன்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாமா. சரி, இந்த மாதிரி மனோநிலை இருக்கிறவங்க அந்த மனோநிலையில் தான் தொடர்ந்து பயணிப்பார்கள். அந்த சைக்காலஜில இருந்து அவங்களால வெளியே விடுபடவே முடியாது. இது ஒரு விஷ சைக்கிள். இப்போ இந்த ஒரு சங்கிலி தொடர்ல ஏதாவது ஒரு இடத்துல இதை பிரேக் பண்ணாதான் நாம இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கடன்களில் இருந்து வெளியே வரதுக்கு இப்போ இந்த இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்லணும்.
நான் சமீபத்தில் வந்து ஒரு நண்பருடைய ஒரு பிரச்சனைக்காக காவல் நிலையத்துக்கு போயிருந்தப்ப அங்க ஒரு கணவன் மனைவி வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஏதோ வாரம் கட்டுற மாதிரியோ தினசரி கட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. ஒரு 6,000 ரூபாய் கடன் அடைச்சிட்டாங்க. ஒரு 4,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். அவன் வந்து நடையா நடந்து அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு இந்த லேடி கிட்ட இருந்து செல்போனை பிடிக்கிட்டு போயிட்டான். இப்ப செல்போன் பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நார்மலா நம்மளுடைய ஒரு உடமையை யாராவது பறிச்சுட்டு போனா நமக்கு கோபம் வரணும், அதீத கோபம் வரணும். அது குறிப்பா செல்போன் அப்படிங்கிறது வந்து நம்முடைய பல அந்தரங்கமான விஷயங்கள் அந்த செல்போன்ல இருக்கும். புகைப்படங்கள் இருக்கும், வாட்ஸ்அப்ல நம்ம பிறர் கூட மற்றவங்க கூட பேசின விஷயங்கள் இருக்கும், கால் டீடைல்ஸ் இருக்கும், ஏராளமான போட்டோஸ் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு மட்டுமே உடமையான விஷயங்கள் இருக்கும். அப்போ அதை வந்து ஒருத்தர் பறிச்சுட்டு போயிட்டாங்க, பல மணி நேரங்கள் அவங்க கிட்ட அந்த செல்போன் இருக்கு அப்படின்னா அதை எந்த ஒரு கடை கொண்டு போய் சாதாரணமா செல்போன் ரிப்பேர் பண்றவங்க கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்தை அதை இதையும் நோண்டி அதை செல்போனை வந்து அந்த பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு ஓபன் பண்ணிடுறாங்க. அப்போ அதுல இருக்கிற எல்லா டேட்டாஸையும் அவங்க எடுத்து வச்சு அதுல அந்த டேட்டாஸை வச்சு கூட இவங்களுக்கு வந்து அந்த புகைப்படங்களை வச்சு ஏதாவது ஒரு வகையில் இவங்களை அச்சுறுத்தக்கூடும். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களை சேர்ந்த யாராவது ஒரு ஆண்கள், அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் யாராவது ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள், அவங்க உறவுகளா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், அல்லது அவர்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள், இப்படி யாராவது அவங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்திருக்கணுமே, எப்படி என்னுடைய செல்போனை புடுங்கலாம், எப்படி என்னுடைய உடமையை புடுங்கலாம், என் மேல கை வைக்கிறது ஒண்ணுதான், என்னுடைய செல்போனை பிடிக்கிட்டு போறது ஒண்ணுதான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த கோபம் வந்திருக்கணும். ஆனா அவங்களால அந்த கோபத்தை அங்க வெளிப்படுத்த முடியல. அவங்களுக்கு அந்த இடத்துல உதவுறதுக்கு வந்து யாருமே வரல. இப்ப நம்ம வீட்டுல பொம்பளைக்கு யாராவது இருந்ததுன்னா உடனடியாக என்ன பண்ணுவோம், டக்குனு ஸ்டேஷன்ல இருந்து சார் ஏறுங்க சார், அது எப்படி சார் செல்போனை பிடிக்கிட்டு போலாம், வாங்க உடனடியா வாங்கணும், அவனோட போன் நம்பரை ட்ராக் பண்ணி ஏதோ ஒரு விதத்துல அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு போய் நான் அப்ப என்ன பண்ணுவோம், தரதரன்னு எடுத்துட்டு வந்து அவனை செல்போனை புடிக்கிட்டு போனதுக்கு ஒரு கேஸை போடுங்க. முதல்ல நான் பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், என் செல்போனை புடிக்கிட்டு போனது எப்படி சார் புடுங்கலாம் என் வீட்டு பொம்பளை கிட்ட இருந்து அப்படின்னு போராட்டம் பண்ணி அந்த இடத்துல அவனை வந்து லாக் பண்ணிருக்கணும். ஆனா அந்த இடத்துல இவங்க பேச மடந்திகளா நிக்கிறாங்கன்னா என்ன காரணம், கடன் வாங்கினவங்களை அவர்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளும் அவர்கள் கூட இருக்கிற நட்புகளும் அவர்கள் ரொம்ப மதிக்கிறவங்க கூட அவங்களை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க, ஆமா ஒரு முறை கடன் வாங்கி வச்சா அப்புறம் செல்போனை புடுங்காம என்ன பண்ணுவான் அப்படின்னு தான் அவங்களை வந்து கேவலமா பார்ப்பாங்களே தவிர அவங்க செல்போனை பிடிக்கிட்டு போனது தப்புங்கிற மாதிரி யாருக்கும் தோணி இருக்கணும், ஆனா தோண மாட்டேங்குது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, கடன் கொடுத்தவர்கள் தங்களுடைய தன்மானத்தை இழந்து விடுகிறார்கள், தங்களுடைய மாண்பை இழந்து விடுகிறார்கள், தங்களுடைய ஐடென்டிட்டி இழந்துடுறாங்க. அவர்கள் ஏறக்கூடிய அந்த சூழலுக்கு ஒரு அடிமையாக மாறிவிடுகிறார்கள். இந்த இடத்துல இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த கடனில் இருந்து கட்டாயம் நான் விடுபட்டே தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இல்ல இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா நீங்க வெளியே போயிடலாம். சரி, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க, இந்த கடனில் இருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னா, ஒரு இனிஷியலா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த பிரபஞ்சம், அதாவது அருட்பேராற்றல், நீங்க கடவுள்னு வச்சுக்கோங்க, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் முருகர்னு வச்சுக்கலாம், சிவபெருமான் வச்சுக்கலாம், விஷ்ணுன்னு வச்சுக்கலாம், பெருமாள்னு வச்சுக்கலாம், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க ஜீசஸ் வச்சுங்க, முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவங்க அல்லான்னு வச்சுக்கோங்க, இல்ல இறை நம்பிக்கையே இல்லாதவங்க அருட்பேராற்றல், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, ஒரு படைப்பாற்றல் இருக்கு அப்படின்னு நினைச்சுங்க. இந்த படைப்பாற்றல் தான் உங்களையும் படைத்தது, பணம் கொடுத்தவர்களையும் படைத்தது, பணம் வாங்கியவர்களையும் படைத்தது, அந்த பணம்ங்கிற கமோடிட்டியும் படைத்தது அந்த படைப்பாற்றல் தான். அதாவது இந்த வளங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களுமே அனைவருக்கும் சொந்தமானது, அனைவருக்கும் பொதுவானது. இந்த வளங்களில் இருந்து இந்த வளங்கள் வேண்டும் என்று விரும்புபவர்கள், இந்த வளத்தை நாடி அதை பெற்றாக வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த வளங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது. அப்படிங்கிறதா இந்த பணம் பற்றிய, அதாவது பணம்ங்கிறது நீங்க ஒரு பேப்பரா பார்க்க கூடாது, அது ஒரு நுகர்வு பொருளா பார்க்க கூடாது, அது வந்து ஒரு வளம், இயற்கை கொடுத்த ஒரு வளம். நம்ம வந்து எப்படி நம்ம தோட்டத்துல காய்கறிகள் விளையுது, அரிசி பருப்பு மாதிரியே பணமும் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வளம். இந்த வளத்தை நாம வந்து வேணும் அப்படின்னா நாம் அதை நாட வேண்டும். நாம நாடுறோம் அப்படிங்கிறது, நமக்கு அது வேண்டும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு, அந்த உறுதியான வைராக்கியம் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா இந்த கடனில் இருந்து நான் விடுபட்டே தீர வேண்டும், இந்த கடனில் இருந்து கட்டாயம் நான் விடுபட்டே தீருவேன், இறைவா எனக்கு நீ உதவி செய், நான் இந்த கடனில் இருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மனசுல வைராக்கியத்தோட ஒரு உறுதிமொழி எடுத்து அந்த கணத்துல இந்த பிரபஞ்சம் உங்களை திரும்பி பார்க்கும். உண்மையாவே இந்த நபர் கடன்ல இருந்து விடுபட விரும்புறார் போல தெரியுது, ஆனா நேத்து வரைக்கும் கடன் வாங்குறதுல தான் இவர் குறியா இருந்தாரு, ஓ இப்ப மாறிட்டார் போல தெரியுது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் தன்னுடைய பார்வையை உங்களை நோக்கி திருப்பும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த கடனில் இருந்து விடுபடுவதற்கு முதல் வழி என்ன அப்படின்னா, கடனில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்ற உறுதி, வைராக்கியம், ஒரு திட சித்தம், ஒரு மனம், ஒரு ஸ்ட்ராங்கான வில், அதை நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு உதவி செய்வதற்காக திரும்பி பார்க்கும். அடுத்தபடி என்ன பண்ணணும், நீங்க யாருகிட்ட எல்லாம் கடன் வாங்கினீங்களோ ஒரு நோட் புக் எடுங்க. அந்த நோட் புக்ல அதை ஒரு 3 காலமா பிரிங்க. ஃபர்ஸ்ட் காலத்துல யார்கிட்ட எவ்வளவு தொகை வாங்கினீங்க,
செகண்ட் காலத்துல இந்த மாதம் அந்த தொகைக்காக நீங்க எவ்வளவு வட்டி செலுத்தணும், எவ்வளவு இஎம்ஐ கட்டணும், அடுத்த காலத்துல இந்த மாதம் உங்களுக்கு என்ன வருமானம் அப்படிங்கறத எழுங்க, எல்லாத்தையும் கூட்டுங்க, கீழே பாருங்க. இப்ப உதாரணமா உங்களுடைய வருமானம் 20,000 வருமானம், உங்களுடைய செலவெல்லாம் போக நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய் தான் உங்களால திருப்பி செலுத்த முடியும். ஆனால் நீங்கள் திருச்சி செலுத்த வேண்டிய கடன் 15,000 இருக்கு அல்லது 10,000 இருக்கு அப்படின்னா அந்த 5,000 அல்லது 10,000 துண்டு விழுகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் நெற்றி பொட்டில் அரைந்தால் போல் தெரிய வரும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இடது பக்கம் லேசா வலிக்குதுங்க அப்படிம்பாங்க, ஆனா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அவங்க டாக்டர்கிட்ட போகாத காரணம் என்ன, அவங்க பணம் இல்லைங்கிற பிரச்சனை கிடையாது. அவங்க டாக்டர்கிட்ட போனா எங்க வந்து டாக்டர் உனக்கு ஹார்ட்ல ஓட்ட, இங்க அடப்பு இருக்கு, இங்க இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துலதான் வந்து அவங்க டாக்டர் கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. அப்போ கடனை வந்து எடுத்து எழுதும் போது நிறைய பேர் வந்து அதை எழுத விரும்புறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கடன் எல்லாம் எழுதி டோட்டல் பண்ணி பார்த்தா எங்க மயக்க வந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே என்ன பண்றாங்க, அதை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. என்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க சந்திப்பதற்கு தயாராக எழுத்துப்பூர்வமாக நீங்க ஒரு ஆவணப்படுத்துகிறீர்களோ, ஆவணப்படுத்தி அந்த இடத்துல இவ்வளவு துண்டு விழுகுது, இதை நான் சரி செய்வதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு நீங்க யோசனையை துவக்கிறீர்களோ அன்றைக்கு மறுபடியும் இந்த பிரபஞ்சம் பரவாயில்ல, இவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான், இவனுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு செகண்ட் ஸ்டெப்ல அந்த பிரபஞ்சம் உங்களை அந்த அடுப்பேராற்றல் அந்த படைப்பாற்றல் உங்களை வாட்ச் பண்ணுது. அடுத்தபடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு A4 சைஸ் பேப்பர், கைக்கு கிடைச்ச பேப்பர் எடுத்துங்க, ஒரு ஸ்கெட்ச் பண்ணுவாங்க, கலர் கலரா ஸ்கெட்ச் பண்ணுவாங்க, வாங்கிட்டு அதுல எழுதுங்க, நான் என்னுடைய கடனை அடைத்தே தீருவேன், இறைவா இந்த கடனை அடைப்பதற்கு நீ உதவி செய், நிச்சயமாக நான் இந்த கடனில் இருந்து விடுபட்டே தீருவேன் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழி வாக்கியமா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எப்பேற்பட்ட வாக்கியங்கள் பிடிக்குமோ, இந்த கடனை முழுவதுமாக அடைத்து விடுவேன், இறைவன் எனக்கு இந்த கடனை அடைப்பதற்கு நிச்சயம் உதவி செய்வார், இந்த கடனில் இருந்து நான் விடுபட்டே தீருவேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி வாக்கியங்களை நல்ல கலர் ஸ்கெட்சில் எழுதி எங்கெங்கெல்லாம் உங்க வீட்டுல கண்ணில் படுமோ, பாத்ரூம்ல, கிச்சன்ல, ஃப்ரிட்ஜ்ல, கண்ணாடியில, முகம் பார்க்கிற கண்ணாடியில முக்கியமா ஒட்டுங்க, படுக்கை அறையில எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்க செலோட்டே போட்டு ஒட்டிருங்க. அதை பார்க்கிற ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அத மனசுக்குள்ள சொல்லணும், நீங்க இந்த கடனில் இருந்து நான் விடுபட்டே தீருவேன், இறைவன் எனக்கு உதவி செய், நிச்சயமாக நான் அந்த கடனில் இருந்து விடுவிடுவேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிட்டு அதை பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் திரும்ப 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 நீங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஏற்கனவே நீங்க கடன் வாங்கி கடன் அடைக்கிற ஒரு சுற்று இருக்கீங்க, அந்த கண்ணி உடைக்கப்படும், அந்த கண்ணி உடைக்கப்பட்டு அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராமுக்கு பதிலா இந்த ப்ரோக்ராம் போய் என்ன ஆகும், சுத்த ஆரம்பிக்கும். அப்போ இந்த பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக உங்களுக்கு உங்கள் மேல் அக்கறையை செலுத்தும். சரி, உண்மையாவே அந்த நபர் வந்து தன்னுடைய கடன்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா நீங்க தொடர்ந்து டெய்லி 24 மணி நேரம் தூங்குற நேரத்தை தவிர இந்த ஒரு ஜபமா நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க அதை செய்ய 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 உங்களுடைய இந்த எண்ணமும் இந்த கோரிக்கையும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், எங்கேயாவது இருந்து ஒரு வழியை கொண்டு வரும், எங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து சேரும். இது வந்து 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன பண்ணுங்க, உங்க செல்போன்ல நீங்க நல்ல ஒரு ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு போட்டோ, ஒரு படம், அதை உங்க செல்போன்ல ஸ்கிரீன் சேவரா வைங்க. அந்த ஸ்கிரீன் சேவர்ல உங்க தலைக்கு மேல எழுதுங்க, நான் என்னுடைய கடன்களை, அது வாக்கியத்தை வந்து இந்த ஆப்ல இந்த இன்ஸ்டாட் அந்த மாதிரி இதுல போய் டைப் பண்ணி அதை ஒரு ஸ்கிரீன் சேவரா மாத்தி வச்சுங்க. நான் என்னுடைய கடன்களில் இருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன், இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை அந்த இடத்துல எழுதி அந்த கடனிலிருந்து நீங்கள் விடுபட்டால் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷமான மனநிலை வருமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோட சிரிச்சுட்டு இருக்கிற ஒரு போட்டோ அங்க வைங்க. அந்த போட்டோவை பார்த்து இந்த சூழ்நிலை நீங்கள் இந்த சூழ்நிலையை அடைந்து விட்டீர்கள் என்று நம்பி அந்த சூழ்நிலையை கற்பனை செஞ்சு பாருங்க. மனக்கண்ணுல அந்த படத்தை அப்படியே பார்த்து அந்த வாசகத்தை படித்து அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் கடனை தீர்ந்துருச்சுன்னா நாம எப்படி ஹாப்பியா இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல மனசுக்குள்ள கொண்டு வந்து அப்படியே மனக்கண்ணுல உங்க போட்டோவை பார்த்து அந்த வாசகத்தை படிங்க. நான் என்னுடைய கடன்களை முழுமையாக அடைத்து விட்டேன், இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிற வாசகத்தை படிக்க ஆரம்பிங்க. என்ன ஆகும், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, எவ்வளவு கடன் என்ன பிரச்சனை அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இதை நீங்க செய்யும் போது இந்த பிரபஞ்சம் என்ன, இந்த நபர் என்னை முழுமையாக நம்புகிறார் அப்படின்னு இந்த நம்பிக்கையை தெரியப்படுத்துவதற்கு இது வந்து ஒரு மந்திரம். இதை நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புதுசா வந்து ஆலோசனைகள் தோன்றும். இப்போ உதாரணமா வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு லீவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆஃப் டே வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது வந்து வீட்டு உபயோக பொருட்கள் அல்லது உணவு பொருட்கள் அதை ஏதாவது நீங்க வீட்டுல தயார் பண்ணி ஒரு சின்னதா ஒரு ஏதாவது பேக்கெட் பண்ணி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு விற்கலாம். அல்லது ஏற்கனவே தயார் பண்றவங்க கிட்ட அதை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம். அதுல ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அல்லது யாருக்காவது ஒரு ஆஃப் டே நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு வீட்டு வேலைகளுக்கோ அல்லது ஒரு சேவையோ ஏதோ ஒரு இது பண்ணி அதுல ஒரு 500 ரூபாயோ ஒரு 600 ரூபாயோ ஒரு 400 ரூபா வரட்டுங்க, ஒரு 500 ரூபா வரட்டுங்க. இதுல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல எவ்வளவு தொகை வருதுங்கிறது முக்கியம் இல்லை. நல்லா
தெரிஞ்சுக்குங்க. இந்த முயற்சி தான் முக்கியம். இதுல ஒரு 100 ரூபா கூட நீங்க உங்களுக்கு வருமானம் வரட்டும், 500 ரூபா வரட்டும், 400 ரூபா வரட்டும், எவ்வளவு வருமானம் வருதுங்கிறது பிரச்சனை இல்ல. இதுல நீங்க செய்யக்கூடிய முயற்சி இந்த பிரபஞ்சம் பார்க்கும். இவன் உண்மையாவே தன்னுடைய கடன்களிலிருந்து விடுபடுவதற்காக ஏதோ ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும்னு சொல்லி போட்டு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? ஒருவேளை உங்களுக்கு எங்கேயாவது இருந்து பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து அது வராமல் தடங்களாகி நிக்கலாம், அல்லது உங்களுக்கு யாராவது குறைந்த வட்டியில உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன் வரலாம், அல்லது கடன் வட்டியே இல்லாம பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரி இந்த தம்பி இந்த பணம் ஒரு 10,000 20,000 இந்த வச்சுக்கோ, உனக்கு எப்ப முடியுமோ திருப்பி கூட அப்படின்னு உங்க நண்பர்கள் யாராவது உங்களுக்கு உதவி செய்யலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? இந்த சொல்யூஷன், அந்த தீர்வுகளை ஒன்னொன்னா கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியா முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த கடனை நோட்ல எழுதணும்னா இந்த கடனை எப்படி தீர்க்கிறது அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல ஒரு நீண்ட நாட்கள் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கண்டிப்போட நடந்திருப்பாங்க. உங்ககிட்ட பல நேரங்களில் கேட்டிருப்பாங்க, ஏப்பா என்னப்பா கடன் வச்சிருக்கிற, ஏப்பா இப்படி எல்லாம் அல்லாடுற, எனக்கு சொல்லுப்பா எவ்வளவு கடன், உன்னோட வருமானம் எவ்வளவு உனக்கு துண்டு விழுகுது, இதை சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தடு, இப்படி பண்றியா அப்படி பண்றியா இப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நபர், அதாவது உங்களுடைய விஷயங்கள் வெளியே யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, இவங்க உண்மையாவே நம்ம மேல ஒரு நல்ல எண்ணம் உடையவர்கள், ஒரு நம்பகத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு நல்ல யோசனை பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிங்க. அந்த நபர்கிட்ட போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் இதுல இருந்து விடுபட விரும்புறேன், எனக்கு நீங்க ஏதாவது வகையில உதவி பண்ண முடியுமா, ஏதாவது நீங்க ஆலோசனை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க கேட்கறது தனி நபர்களிடம் அல்ல, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அனுப்பிய ஒரு இறை தூதர். அந்த மாதிரி நீங்க கேட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது இந்த பிரபஞ்சம் பார்க்கும், உண்மையாவே இவன் தன்னுடைய கடனை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கான், நிச்சயமா அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்ட்டு அந்த நபர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு புது புது ஆலோசனைகள் சேரலாம். சோ எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு சிக்கல் இருக்கு, அதையெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. அதையெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்மையாவே உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து ஏதாவது முயற்சி பண்ணி கண்டிப்பா பண்ணுங்க. அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்ற இந்த விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன்களில் இருந்து குறைந்தது ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் நிச்சயமாக விடுபட்டு ஒரு யாருக்கும் அடிமை இல்லாத, உங்களுடைய தன்மானத்தை எவருக்கும் அடகு வைக்க தேவையில்லாத ஒரு சுதந்திரமாக தனி மனிதராக ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் நிச்சயமாக நடத்த முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மையான மனதோடு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் யாருகிட்ட போய் பேசினாலும் நீங்க பேசுற பொய் அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த கடன் வாங்குறவங்க நீங்க ரெண்டா பிரிக்கணும். ஒண்ணு ஃபைனான்சியர். இந்த ஃபைனான்சியருக்கு எந்த ஃபீலிங்ஸ் கிடையாது, அவங்களுக்கு ஒரே இது, பணத்தை கொடுத்துருக்கிறோம், வட்டி வரணும், பணம் திரும்ப வரணும். அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு போவாங்க, அவர்களுக்கு எந்த காருண்யமும் கிடையாது, எந்த கருணையும் கிடையாது, எந்த இரக்கமும் அவர்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு மெஷின் மாதிரி. இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா, நீங்க உறவுகள் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட அவர்களோடு உங்களுக்கு இருக்கும் ஒரு பழக்க வழக்கத்தை பயன்படுத்தி, அந்த நம்பகத்தன்மையை பயன்படுத்தி ஒரு கஷ்டமான சூழலில் நீங்க போய் அவங்க கடன் வாங்கியிருப்பீங்க. அப்போ நீங்க யாரோட கடனை முதல்ல அடைக்கணும் அப்படின்னா, யார் உங்களுடைய உங்கள் மீது நம்பிக்கை வைத்து, அதாவது அவங்க ஒரு சிறிய ஒரு வட்டியை கூட உங்கள்கிட்ட வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த வட்டி அப்படிங்கிறது, இந்த பணத்தை சும்மா கொடுத்தா இவங்களுக்கு அதை பத்தி ஒரு அக்கறை இருக்காது அப்படிங்கறதுனால ஒரு வட்டி வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க நீங்க கஷ்டப்படுற நேரத்துல உங்களுடைய நம்பகத்தன்மையை மீது நம்பிக்கை வைத்து கொடுத்தவங்க. அப்ப நீங்க அவங்க பணத்தை திருப்பி கொடுக்காம அவங்களை நீங்க மேலும் மேலும் அலக்கழிச்சீங்க அப்படின்னா, அவர்களுடைய அந்த வைத்தறிச்சல், அந்த சாபம் என்ன ஆகும் உங்களுக்கு, அவர்களுடைய அந்த மனவேதனை. நம்ம பணம் வாங்கும் போது எப்படி அழுதுட்டு நின்னா, எப்படி நம்மகிட்ட கெஞ்சிட்டு நின்னா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு எப்படியோ உதவி பண்ணுங்கன்னு எப்படி நம்மகிட்ட கேட்டு நின்னா, இன்னைக்கு பாரு நம்மளை எப்படி அலக்கழிக்கிறான் அப்படின்னு அவங்க மேலும் மேலும் அவங்களை நீங்க மனவேதனைப்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு வேற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய உதவிகள், அதாவது மணி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அந்த பணம் உங்களுக்கு உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் பல இடங்களில் தடங்கலாகும். அதனால அவர்களை நீங்க டீல் பண்ணும்போது எவ்வளவு விரைவாக முடியுமோ முதல்ல அவங்க கடனை அடைச்சு முடிச்சிட்டீங்கன்னா, அப்போ அவர்களுடைய அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களை பாதிக்காது. அவர்களுடைய அந்த வேவ்ஸ், அந்த தாட் வேவ்ஸ் எல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்கூட கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க அங்க நினைச்சாங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும், ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும். அப்போ அந்த மாதிரி நபர்களுடைய கடன்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அடைங்க. இன்னும் சொல்ல போனா, அவர்கள் கடனை நீங்க அடைப்பதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்பவர்களாக மாறுவாங்க. ஏன்னா அவங்க தான் உங்க மேல உண்மையான அக்கறை உடையவர்கள். அப்போ அவங்க கடனை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, பரவாயில்ல நம்ம கடனை கொடுத்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, சரி ஏதாவது அவனுக்கு உதவி பண்ணலாம், ஏப்பா இங்க வாப்பா, பாரு இப்படி ஒரு தொழில் இருக்கிறத பண்றியா, பாரு இப்படி ஒரு பொருள் இருக்கிறத விற்கிறியா, இல்ல இப்படி ஒரு பொருள் தயார் பண்ணி வீங்க, அல்ல இப்படி ஒரு பேக்கெட் போட்டு வீட்டுல ஏதாவது இது பண்ணி ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணி ஏதாவது உன்னோட கடனை தீர்க்க முயற்சி பண்ணி, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, பணத்தை
கடன்களிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்ற உறுதிமொழி. அதற்கு அடுத்தபடியா அதை எல்லா இடங்களிலும் எழுத வச்சு ஒவ்வொரு முறையும் மனசுல அது ஜெபம் மாதிரி ஜெபிப்பது. அதற்கு அடுத்தபடியாக அதிலிருந்து விடுபட்டதாக நினைத்து செல்போன்ல ஒரு ஸ்கிரீன் சேவர்ல வச்சுக்கிட்டு அதை உங்க மனக்கண்ல பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லுதல். அந்த 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 நிகழ்வு நடந்து விட்டால் எப்படி ஒரு சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை மனக்கண்ணில் அனுபவித்தல். அதற்கடுத்தது கடன்களை குறித்து ஒரு நல்ல நம்பகமான ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்கிறது. அதற்கடுத்தபடியாக வாரத்துல ஏதோ ஒரு நாளோ அரை நாளோ இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நாளை அதை ஓய்வு எடுக்காம அதை ஏதோ ஒரு விதத்துல அதை ஒரு தொழிலோ அல்லது இதோ பயன்படுத்தி அதை ஒரு சம்பாதிக்கிற ஒரு 100 ரூபா, ஒரு 200 ரூபா, ஒரு 500 ரூபா, அந்த எவ்வளவு பணம்ங்கிறது முக்கியம் இல்ல, அந்த சம்பாத்தியம் முக்கியம், அந்த எண்ணம் முக்கியம். அதற்கு அடுத்தபடியா இந்த கடனை நம்பகத்தன்மையோடு உறவுகள் நட்புகள் அவங்க கிட்ட வாங்கின இதை செலுத்தி அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதன் மூலமாக மற்ற கடன்களை தீர்ப்பதற்கு உண்டான வழிவகைகளை ஓபன் பண்ணி வைக்கிறது. இப்படி விரைவில் நீங்கள் உங்கள் கடன்களை எல்லாம் உங்கள் கடன்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்வு வாழ வேண்டும். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.